ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்ச் பாக்ஸு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நைட்டே சுண்டல் ஊற வச்சுருந்தேன். அந்த சுண்டல் வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில், அப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டுடுங்க. 2 பேன் வச்சு அதே தான் பண்ணிக்கிட்டேன். ஒரு இதில் வந்து ஊற வச்சுருந்தா அவள் தண்ணி வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருந்தேன். ரெண்டுத்துக்குமே உப்பு போட்டு நல்லா கலரி விட்டோங்க. இது ரெண்டுமே ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். கடைசியாக இறக்குறப்ப கொஞ்சமாக தேங்காய் 2 போட்டு இறக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன செஞ்சுருந்தேன்னா, லஞ்ச் பாக்ஸுக்கு பருப்பு குழம்பு தான் வச்சுருந்தேன். உப்பு பருப்பு தான் வச்சுருந்தேன். பருப்பு வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு வணக்கிட்டு கடைஞ்சி வச்ச பருப்பு ஊற்றிட்டு இதுக்கு சீரகம், மிளகு, பூண்டு, பச்சை மிளகாய் மிக்சியில் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஆட் பண்ணி வச்சுட்டு உப்பு அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு எடுத்துட்டேன். நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். இன்றைக்கி என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா, குடிக்கிறதுக்கு சப்ஜா சீடு தண்ணி, சாப்பாடு, பருப்பு குழம்பு, அவல் பொரியல், அப்புறம் பச்சை பட்டாணி, காய் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக அவளும் பச்சை பட்டாணி, காய், சுண்டல் கொடுத்துட்டேன். அப்புறம் வெள்ளரி பழம் சாப்பிட என் ஹஸ்பண்ட் வெள்ளரி பழம் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் பாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ் உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பாய்.